நண்பர்களே, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நேரங்கள் வருவதுண்டு அல்லவா? நீங்கள் உங்கள் முழு பலத்தோடு ஓடுகிறீர்கள், மற்றவர்களை விட நீங்கள் பின்தங்கியும் இல்லை, ஆனால் ஏனோ முடிவுகள் கிடைப்பதில்லை. காரியங்கள் சிக்கலாகி தடைப்படும் போது நாம் வழக்கமாக இப்போது பொருளாதாரம் சரியில்லை அல்லது எனக்கு அதிரட்டம் இல்லை என்று வெளிப்படையான காரணங்களை கூறுவோம். ஆனால் இன்றைய வேதம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு திசையை சுட்டிக்காட்டுகிறது. உனக்குள் தேர்க்கப்படாத ஒரு சத்தம் நாஸ் இருக்கிறது டூட். ஒரு சிறிய வைரஸ் அதிநவீன மடிக்கணினியையும் முடக்கிவிடுவது போல நம் வாழ்க்கையை முடக்கும் உள்மனப்பிழையே பக். நாம் கண்டறிய வேண்டிய நேரம் இது. இஸ்ரவேலர் வெல்ல முடியாத எரிகோ கோட்டையை தகர்த்திருந்தார்கள். அவர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அடுத்து சந்தித்த ஏஐ என்ற பட்டணம், அதன் நேரடி பொருள் பாழ்நிலம், ஒரு சிறிய சாதாரண பட்டணம். இது ஒரு கைப்பார்வைதான் என்று எண்ணி போருக்குச் சென்றார்கள். ஆனால் விளைவு பயங்கர தோல்வி. திகைத்துப்போன யோசுவாவிடம் தேவன் கூறினார், எழுந்திரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி திருடினார்கள். யோசுவா 7:10-11. தோல்விக்கான காரணம் எதிரியின் பலம் அல்ல, அவர்களுக்குள் இருந்த கீழ்ப்படியாமை மற்றும் பேராசை என்ற சத்தமே என்பதை இது வெளிப்படுத்தியது. இஸ்ரவேல் மக்கள் மதியீனமான எபிரேய மொழியில் நெவலார் காரியத்தைச் செய்தார்கள் என்று தேவன் கூறுகிறார். வசனம் 15. இந்த நெவலார் என்பது அடிப்படை முட்டாள்தனம் என்று பொருள்படும். இது ஒரு சிக்கலை தீர்க்கும் போது அத்தியாவசியமான காரியத்தைக் காணத் தவறும் அறிவுசார் சார்பு ஆகும். சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் வாழ்க்கையின் கணக்கு பெட்டியில் மிக முக்கியமான தேவனை தவிர்த்துவிட்டு கணக்கு போடும் நிலை இது. உங்களிடம் தரவுகள் டேட்டா குறைவாக இருந்ததால் நீங்கள் தோற்கவில்லை, உங்கள் கணக்கில் தேவனை சேர்க்காததால் தான் தோற்றீர்கள். இந்த உள்மனப்பிழையே நம் சொந்த பலத்தால் சரி செய்ய முடியாது. ஆகானின் பாவத்தை நீக்க இஸ்ரவேல் சமூகம் ஆக்கோர் பள்ளத்தாக்கு என்னும் வேதனையான நியாய தீர்ப்பின் நேரத்தை கடக்க வேண்டியிருந்தது. ஆனால் நண்பர்களே, ஒரு நற்செய்தி இருக்கிறது. பேராசை மற்றும் பாவத்தின் இந்த அமைப்பை நம்மால் மாற்ற முடியாது என்பதால் இயேசு கிறிஸ்து நம் வாழ்வியல் எல்லா பாவ சுமைகளையும் சுமந்து கொண்டு தாமே அந்த ஆக்கோர் பள்ளத்தாக்கிற்குள் சென்றார். இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தது வெறும் நமக்கு ஆறுதல் கூற அல்ல, நமக்குள் உடைந்திருக்கும் உள்மன அமைப்பை வேரோடு மாற்றுவதற்காகவே. அன்பானவர்களே, பிரச்சினை சூழ்நிலை அல்ல, நம் அமைப்பிற்குள் இருக்கும் அடிப்படை குறைபாடுகளையும் ஒழுக்கச் செயல்கேட்டையும் நாம் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை இப்போது சிக்கலாகிக் கொண்டிருக்கிறதா? மீண்டும் கணக்கு போடுங்கள். உங்கள் திட்டங்களில், உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில் அடிப்படை ஆதாரமான தேவன் விடுபட்டிருக்கிறாரா? மூல காரணத்தை அறியாவிட்டால் தோல்வி மீண்டும் மீண்டும் வரும். இந்த நேரத்தில் நமக்குள் மறைந்திருக்கும் பேராசையையும் சுயநலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அடியில் இறக்கி வைப்போம். இயேசு தரும் புதிய அமைப்பை, அதாவது பரிசுத்தம் என்னும் இயந்திரத்தை பொருத்திக் கொள்ளும்போதுதான் நாம் பட்டணத்தின் தோல்வியைக் கடந்து மீண்டும் வெற்றியின் பாதையில் நடக்க முடியும். உங்கள் வாழ்க்கை பாழ்நிலத்திலிருந்து நம்பிக்கையின் வாசலாக மாற நான் ஆசீர்வதிக்கிறேன்.